Hello everyone. இன்னைக்கு நம்ம பாலினாமியல்ஸ்ல செகண்ட் சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். அதுல செகண்ட் பார்ட் பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோஸ்ல நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், கியூபிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தோம். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸ் வந்துட்டு ஆல்ஃபா அண்ட் பீட்டா. கியூபிக் ஈக்குவேஷனுக்கு வந்து ஆல்ஃபா, பீட்டா, காமா. இப்போ இந்த ரூட்ஸ் எல்லாம் வந்து நம்ம கிராஃபிக்கலா எப்படி ரெப்ரசென்ட் பண்ணோம் அதெல்லாம் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்கா ஒரு குவாட்ரன்ட்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்துடலாம். இந்த இடம் தான் ஆரிஜின் 0,0. இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். நெகட்டிவ் சைட் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸை எக்ஸ் டேஷ்ன்னு சொல்லுவோம், ஒய் ஆக்சிஸை ஒய் டேஷ்ன்னு சொல்லுவோம். இந்த இது வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இந்த இடம் வந்து செகண்ட் குவாட்ரண்ட், இது வந்து தேர்ட் குவாட்ரண்ட், இந்த வேல்யூ வந்து இந்த இடம் வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட். இந்த இது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாசிட்டிவா இருக்கனால பாசிட்டிவ்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் வேல்யூ ரெப்ரசன்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ், செகண்ட் வேல்யூ ரெப்ரசன்ஸ் ஒய் ஆக்சிஸ். நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஜஸ்ட் ஒரு வாட்டி ப்ரஷ் அப் பண்ணிக்கிறோம். இந்த வேல்யூ வந்து நெகட்டிவ், இந்த வேல்யூ பாசிட்டிவ், அதனால மைனஸ் பிளஸ் இருக்கும். சிமிலர்லி இதுல ரெண்டுமே மைனஸ், அதனால மைனஸ் மைனஸ் இருக்கும். இதுல எக்ஸ் வந்து பாசிட்டிவ், ஒய் வந்து நெகட்டிவ். இதுல தான் பேசிக் ஐடியா அபவுட் கோஆர்டினேட்ஸ். இப்போ இந்த மாதிரி ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்ல எப்படி வந்துட்டு நம்ம ஜீரோஸ் எல்லாம் இருக்க போகுது, எப்படி வந்து ஒரு பாலினாமியல் வந்து கிராஃபிக்கலா ரெப்ரசென்ட் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் பார்க்க போறோம். எப்பவுமே ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை நம்ம வந்து ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்ல வரைஞ்சோம்னா அது வந்து பேரபோலா ஷேப்ல இருக்கும். எய்தர் அப்வர்ட் பேரபோலா ஆர் டவுன்வர்ட் பேரபோலா. அப்வர்ட் பேரபோலா எப்படி இருக்கும்னா ஏயோட வேல்யூ கிரேட்டர் தேன் 0வா இருக்கணும். ஏயோட வேல்யூ ஷுட் பி கிரேட்டர் தேன் 0வா இருந்தா அது அப்வர்ட் பேரபோலாவா இருக்கும். ஏயோட வேல்யூ லெஸ் தேன் 0வா இருந்தா அது டவுன்வர்ட் பேரபோலா ஷேப்ல இருக்கும். இது வந்து இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல நம்மளுக்கு வந்து பி ஆஃப் எக்ஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சர்டன் கிராஃப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்போ பி ஆஃப் எக்ஸ் தான் கேட்குறாங்க நம்மளுக்கு. அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல அந்த கிராஃப், அந்த கர்வ், அந்த லைன் எத்தனை இடத்துல இன்டர்செக்ட் ஆகுதோ அதுதான் வந்து நம்மளோட பி ஆஃப் எக்ஸோட வேல்யூ. அவ்வளோ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அந்த வேல்யூக்கு இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இதுல எக்ஸ் ஆக்சிஸ் இதுல வந்து நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்துட்டு எவ்வளோ 0. ஏன்னா இந்த லைன், பர்டிகுலர் லைன் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல எங்கேயுமே இன்டர்செக்ட் ஆகவே இல்லை, அதனால இதோட வேல்யூ வந்துட்டு 0. இதுலயும் நம்மளுக்கு பி ஆஃப் எக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. எக்ஸ் ஆக்சிஸ்ல இது ஒரே ஒரு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆயிருக்கு, அதனால இதோட நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்துட்டு 1. இது இந்த வேல்யூல நம்மளுக்கு 3 இடத்துல இன்டர்செக்ட் ஆயிருக்கு, அதனால இதோட நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்துட்டு 3. ஒருவேளை இதே இதுல பி ஆஃப் எக்ஸ் கேட்காம பி ஆஃப் ஒய் கேட்டிருந்தாங்கன்னா இதோட நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து 1ஆ இருந்திருக்கும், இதோட நம்பர் ஆஃப் ஜீரோ வந்து 0வா இருந்திருக்கும், இதோட நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து ஒய்ல ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு, அதனால 1ஆ இருந்திருக்கும். இது வந்து கேட்கல, இது வந்து நம்மளாம் இப்படி இருந்தா என்ன மாதிரி இருக்கும்னு ஒரு சின்ன டிஸ்கஷன், அவ்வளவுதான். இதே எக்ஸசைஸ்ல இது இல்லாம இன்னும் 3 சப்டிவிஷன்ஸ் இருக்கு. அந்த 3 சப்டிவிஷன்ஸும் நீங்க சால்வ் பண்ணிட்டு ஆன்சர்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்துட்டு இந்த ஜீரோஸ் பார்த்தோம் இல்லையா, ஆல்ஃபா பீட்டா காமா, இந்த 3 ஜீரோஸ்க்கும் அதோட கோஎஃபிஷியன்ட்ஸோட ஒரு ரிலேஷன் இருக்கு. அது என்னன்னு பார்த்துட்டு செகண்ட் எக்ஸசைஸ் பார்க்க போறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டூ சப்போர்ட் அஸ், ஃபாலோ அஸ்.